ஓம் சாந்தி. 8/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, உலகில் உள்ள ஆத்மாக்கள் அனைவரும் அறியாமையிலும் சந்தோஷமற்றும் இருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் ஈடேற்ற வேண்டும். அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து அவர்களின் கண்களை திறந்து அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்கள். கேள்வி: எந்த ஒரு நிலையத்தினதும் வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது என்ன? பதில்: நேர்மையான இதயத்துடன் தன்னலம் கருதாது செய்யும் சேவையாகும். எப்பொழுதும் சேவை செய்வதற்கான ஆர்வம் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் பண்டாரி, அதாவது பொக்கிஷ களஞ்சியம், தொடர்ந்தும் நிரம்பும். நீங்கள் சேவை செய்யக்கூடிய இடங்களுக்கு சென்று அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். எதையும் பிறரிடம் கேட்காதீர்கள். இறப்பதை விட இறப்பது மேலாகும். அனைத்தும் தானாகவே கிடைக்கும். வெளியில் உள்ளவர்களை போன்று நீங்கள் நிதி சேர்க்க முடியாது. நீங்கள் எதையும் கேட்பதன் மூலம் நிலையங்கள் நிரம்ப மாட்டாது. ஆகையால் எதையும் கேட்காமலே நிலையங்களை இயங்கச் செய்யுங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. உங்கள் வாழ்க்கையில் ஞானத்தை கிரகித்து சந்தோஷத்தில் திளைத்திருங்கள். நீங்கள் அற்புதமான ஞானத்தையும் ஞானத்தை அருள்பவரையும் நினைவு செய்து ஞான நடனம் புரிய வேண்டும். 2. உங்களுடைய சொந்த பாகத்தை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். மற்றவர்களுடைய பாகங்களை பார்க்கவும் கூடாது. மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் சொந்த முன்னேற்றத்தில் ஈடுபட்டிருங்கள். சேவை செய்வதில் ஆர்வத்தை கொண்டிருங்கள். ஆசீர்வாதம்: கடவுளின் மீது அன்பு கொண்டிருந்து ஒருவரின் நல்லவற்றால் கவரப்படுவதற்கு பதிலாக அதனை உங்களுக்குள் கிரகிப்பவர் ஆகுவீர்களாக. நீங்கள் கடவுளின் மீது அன்பு கொண்டிருக்க விரும்பினால் சரீர உணர்வின் எந்த ஒரு தடையும் உங்களுக்கு உள்ளதா என சோதியுங்கள். சில குழந்தைகள் கூறுகின்றார்கள், அவர் மிகவும் நல்லவர் என்பதனாலேயே எனக்கு அவர் மீது சற்று கருணை உணர்வுள்ளது. சிலருக்கு இன்னொருவரின் சரீரத்தின் மீது பற்றுள்ளது. ஏனையோருக்கு ஒருவரின் தெய்வீக குணம் அல்லது சிறப்பியல்புகளின் மீது பற்றுள்ளது. எவ்வாறாயினும் அந்த சிறப்பியல்பை அல்லது தெய்வீக குணத்தை அவருக்கு கொடுத்தது யார்? ஒருவர் நல்லவராக இருந்தால் அவரின் நல்லதை உங்களுக்குள் கிரகித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த நபரிலோ அல்லது அந்த நல்லதாலோ கவரப்படாதீர்கள். பற்றற்றவராக இருந்து கடவுளின் மீது அன்புடையவராகுங்கள். அன்பான குழந்தைகள், அதாவது கடவுளின் மீது அன்பு கொண்டிருப்பவர்கள் சதா பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். ஸ்லோகம்: மௌன சக்தி வெளிப்பட்டு சேவையின் வேகம் விரைவாகட்டும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.